விஷ் யூ ஹாப்பி பர்த்டே லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே எஸ்டிஆர் 2026 உங்களுக்கு தான். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தலைவா. என்ன நண்பா மயிர நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? எனக்கு தெரிஞ்ச நான் ரொம்ப சின்ன வயசில் பார்த்தது. நான் இப்போ 10வது 11வது படிச்சுட்டு இருந்தேன். இப்போ படிச்சுட்டு இருந்தப்போ வந்து திருட்டி விசிடி அப்போ இருக்கும். இப்போ திருட்டி விசிடியில் தான் பார்த்து தேட்டரில் அப்போ பார்க்க முடியல. இந்த படத்துக்கெல்லாம் விடமாட்டாங்க, வீட்டில் சேர்ப்பில் அடித்து வீட்டில் பற்றி விட்ருவாங்க அப்படியே. அதனால் சரி சிடி வந்தாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வாங்கி பார்த்தோம். ஐ மீன் தனியாக தான் உட்காந்து பார்க்க முடிஞ்சிச்சு. நீங்கள் ஃபேமிலியோடலாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் சேர்ப்பில் அடி விடுவோம். ஏன்னா மன்மதன் வந்து அப்பயே கான்ட்ரவர்சி ரொம்ப அதிகம். இப்போ பல சைக்கோ படம் எடுத்துட்டாங்க. சகுப்புற ஜாப்புகள் கமல் வந்து எப்போயே எடுத்துட்டாரு. அதே மாதிரி ஸ்டைலில் தான் இந்த மாதிரி ஒரு படம். ஆனால் சிம்பு வந்து இதில் வந்து வாழ்ந்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும். செம்மையாக வாழ்ந்துட்டாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்கிறதில்ல. மன்மதன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சிம்பு ஃபேனாக ஆனதே, எஸ்டிஆர் ஃபேன் ஆனதே இந்த மன்மதன் படம் பார்த்து தான். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இதில் வர எல்லா மியூசிக்குமே பயங்கரமாக இருக்கும், எல்லாமே குஷ்பமாக இருக்கும். இந்த படம் நான் இப்போ தேட்டரில் பார்க்க முடியல. ஏன்னா நான் இப்போ வந்து 10th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அவ்வளோ தேட்டர்லாம் போனதில்லை, போஸ்டர் பார்த்துருக்கோம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தேட்டரில் பார்த்தேன். இப்போ தேட்டரில் பார்க்குறதுக்கு செம்ம வைப்பாக இருந்தது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குது. இது மாதிரி எஸ்டிஆர் தான் எங்களுக்கு வேணும். இது மாதிரி அவர் நடிச்சேன்னா சூப்பராக இருக்கும். அதெல்லாம் சொல்லவா ப்ரோ வேணும். அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அப்போவே வந்து ஆசமாக இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் தான் படம் ஃபுல்லாக. ஏன்னா தலைவனை ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து தலைவனே செதுக்கியிருக்காருன்றது தான் உண்மை. அதே மாதிரி ஏஎல் முருகன் அவருக்குமே வந்து பார்த்தோன்னா வாழ்த்து சொல்லணும். ரொம்ப சூப்பராகவே காட்டியிருக்காங்க. அந்த டைம்லேயே ரொம்ப கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்துச்சு இந்த படம். இப்போலாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் இல்லை மன்மதன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னொன்று யுவன்லாம் வந்து பார்த்தோன்னா மனுஷன் என்ன சொல்கிறேன்னு தெரியல. வின்டேஜ் யுவனுக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிடலாம் ப்ரோ, கோயிலே கட்டலாம் போல இருக்குது. அப்படி ஒரு விஷயத்தை வந்து படத்தில் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டராக வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு இன்னசென்ட்டாகவும் ஒரு கேரக்டரும் ஒரு மாசான ஒரு கேரக்டர், 2 கேரக்டர் இருக்கும். 2 கேரக்டருமே செம்மையாக பண்ணியிருப்பார். 2க்கும் டிஃப்ரெண்ட் வேறு சூப்பராக கட்டியிருப்பார். இந்த மாசாக இருக்கிறவனுக்கும் ஐ மீன் அந்த நம்ம வெகுலியாக இருக்கிறவனுக்கும், அந்த வெகுலியாக இருக்கிறவங்க எப்படி மாறுறான் ஒரு பொண்ணுனால அப்படின்னு தான் இந்த படத்தோட கதை. இப்படி ஒரு யுவன் சங்கர் ராஜாவை தான் நாம் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். எப்போன்னு தெரில. அதுக்கப்புறம் மங்காத்தால கொஞ்சம் கொடுத்தாரு. ஆனால் இந்த படத்தில் ஃபுல்லாக எல்லா பாட்டையும் இறக்கி விட்டு எல்லா இடத்துலையும் வைப் பண்ண மாதிரி பண்ணி விட்டார். கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இந்த படத்தில் தான் இறக்கியிருக்காங்க. ஒரு மாதிரி நமக்கே வைப்லேயே இருக்குது. எல்லா பாட்டுமே நல்ல பாட்டாக இருக்குது. அதனால தான் நான் அதாவது மன்மதனே என்னை அழைக்கிற அந்த சாங்ஸ்லாம் வந்து செம்ம சாங்காக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நிறையா அந்த மன்மதன் அந்த பேஸ் பண்ணி தான் 2-3 சாங் வரும். மற்றதெல்லாம் லவ் சாங்ஸாக போயிடும். நடிப்பு பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. அதுவும் வந்து அந்த ரியலாக ஒரு சீன் அந்த மூக்கு செல்லாம் வருவாருங்க சிந்தும் போது, அதெல்லாம் ரியலாக வந்த மாதிரி இருக்கும். அந்த அழுவுற சீனு, தம்பி அந்த அண்ணன் சென்டிமெண்ட் செம்மையாக இருக்கும். கிளைமேக்ஸ் 2 ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் தான் வந்து கிளைமேக்ஸில் 2 ட்விஸ்ட்டு எதிர்பாராத மாதிரி திரைக்கதை அனுப்பிச்சிருப்பாங்க. பார்க்கவே செம்மையாக இருக்கும். அப்போயே வந்து இந்த படம் வந்து 225 நாள் ஓடிச்சு. சிம்பு கேரியர்லேயும் பெஸ்ட்டு படம்னா அந்த மன்மதனை சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு சிம்பிளில் வந்து பெஸ்ட்டு படம் என்ன கேட்டால் எனக்கு மன்மதன் தான். ஏன்னா வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து ஒரு 5 படத்துக்கு போட வேண்டிய மியூசிக்கே ஒரே படத்துக்கு போட்டிருப்பாரு. 5 பாட்டும் சரி பயங்கரமான பாட்டு. அதேமாதிரி மியூசிக்கை நிறையா விட்டுருப்பாங்க. ஒரு பாட்டு கூட கட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டும் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி தீ மியூசிக் இந்த படத்தில் ஏகப்பட்ட தீ மியூசிக் இருக்கும். அந்த மொட்டை மன்மதன் வர தீ மியூசிக்லாம் வேறு லெவலில் இருக்கும். பேச வந்தேன் அந்த ட்ராக்கும் சரி. அப்புறம் அந்த பீட் ஒன்று அடிக்கும், செடி ஒன்று முளைக்குது. காதல் வளர்த்தன் பாட்டெலாம் நான் சின்ன வயசில் நான் ஸ்டேஜில் பாடின பாட்டு. அந்த காதல் வளர்த்தன் பாட்டு எல்லாருக்குமே ஸ்கூல் நினைவுகள். 90s கிட்ஸு கண்டிப்பாக காதல் வளர்த்தன் பாட்டு கண்டிப்பாக எங்கள் ஃபேவரட் லிஸ்ட்டில் காதல் வளர்த்தன் இருக்கும். அதே மாதிரி ஜோதிகா மேடம் 2 பேர்த்து கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். அந்த காலேஜில் வர சீன்லாம் சரி. ஜோதிகா மேமும் அந்த சிம்புக்குங்கிற கெமிஸ்ட்ரி, அந்த மன்மதன் சாங் கெமிஸ்ட்ரி செம்மையாக இருக்கும். ஸ்டார்டிங் சீனே ப்ரோ, ஸ்டார்டிங் சீனில் வந்து பார்த்தோன்னா அவர் அந்த கண்ணடிச்சுட்டு பார்க்குற அந்த சீன்லாம் ரியலி கூஸ் பம்ப்ஸ். அதுக்கு ஒரு பிஜிஎம் ஒன்று விட்டுருப்பாரு பாருங்க, அது கரெக்டட் மச்சின்னு போட்டு இதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு சீரியஸாக. என்ன ப்ரோ எனக்கா? ஸோ அவள் கூப்பிடலாம் போயிருக்க மாட்டேன். ஸோ கூப்பிட்டனால தான் போனேன். அவள் கூப்பிடலாம் போயிருக்க மாட்டேன். அவள் கூப்பிட்டனால தான் போனேன். ஐயோ அந்த டைலாக்லாம் வேற மாதிரி இருக்கு ப்ரோ. அதுவாக இருக்கட்டும். அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம், முன்னாடி போய்கிட்டே இருக்கோம் அப்படின்றதுக்காட்டி வந்து பெருசு இல்லை. ஃபஸ்ட்டு யார் முன்னாடி போகிறாங்கன்ற முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது தான் முக்கியம். வர்றேன் அந்த டைலாக்லாம் வந்து பார்த்தோன்னா விசில் பறகுது ப்ரோ தேட்டர் முழுக்க. அதான் சொல்கிறேன்ல, நான் வந்து எஸ்டிஆரை இந்த மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இப்போ வர படத்தில் எல்லாத்துலேயுமே அப்படி யோசிச்சிருக்கிறேன். ஸோ மன்மதனே பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா ட்ரீட்டு தான் ப்ரோ சீரியஸாக. ஜோதிகா மேம்லாம் அந்த படத்தில் க்யூட்டாக இருக்கிறாங்க. அந்த விண்டேஜ் ஜோதிகா மேடம். ஆக்சுவலாக சொன்னேன் இந்த படம் வரும்போது தான் நான் அந்த வருஷத்தில் தான் பிறந்தேன். நான்
ஸோ அதனால வந்து நான் இந்த படம் லேட்டராக தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் ச்சே இதெல்லாம் அந்த நேரத்தில் பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த படம் அப்படின்னு. அந்த டைமில் அட்டகாசமோட வந்திருந்தது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் மன்மதன் படத்துக்கு இப்போ வரைக்கும் அந்த ஃபேன் பேஸ் இருக்குது. அந்த கிளைமேக்ஸ்லாம் சீரியஸாக நான் அழுதுட்டேன் ப்ரோ. உண்மையான அந்த கிளைமேக்ஸ்லாம் ஒரு மாதிரி போட்டு வதச்சிருச்சு. அதுவும் அந்த டயலாக்ல வந்து அவர் ஒரு டயலாக் டெலிவரி ஒன்று பண்ணியிருப்பாரு பாருங்க எஸ்டிஆர். இவராக இருக்கட்டும், இன்னொரு எஸ்டிஆராக இருக்கட்டும், 2 பேருமே அந்த கான்வர்சேஷன்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி கண்ணு கலங்க வச்சுறாரு. சரி இவங்க தான் கண்ணு கலங்க வைக்கிறாங்கன்னு பார்த்தா யுவன் சங்கர் ராஜா அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா அவர் பங்குக்கு ஒரு கண் கலங்க வைக்கிறாரு பாருங்களேன். காதல் வளர்த்தேன்னா கூட்டம் இருந்துச்சுன்னா காதல் வளர்த்தேன் எல்லாரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. பட் ஒரு ஒரு 10 பேர் தான் வந்திருக்காங்க. அதனால் பெருசாக இதை யாரும் செலிப்ரேட் இன்டிமேஷன்லாம் யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனால் கூட்டங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் தேட்டரில் உட்காந்தவங்க எல்லாருமே அங்கே பாடுறாங்களோ இல்லையா எல்லாம் பின்னாடி பாடிட்டு இருந்தாங்க. அது டபுள் மீனிங் காமெடிக்கெலாம் விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு நிறையா அந்த இது இருக்கும், நான் மேலே படுத்துக்கிறேன் கீழே படுத்துக்கிறேன் அந்த டைலாக்ஸ்லாம் வந்து அப்போ நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. என்னடா மேலே கீழே நாம் யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ எல்லாமே கில்மாவா மாதிரி தான் தெரியும். ஆனால் இப்போ பார்க்குறப்ப நிறைய உள்நோக்கம் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஃபேவரட் சீன்னா எனக்கு கிளைமேக்ஸ் தான். அந்த சாகிறப்ப வந்து சிம்பு அழுவுறது வந்து நமக்கெல்லாம் கண்ணு தண்ணியே வந்துடும். ஏன்னா அந்த அப்படி ஒரு கிளைமேக்ஸ் வந்து நான் எதிர்பார்க்கல. ஏன்னா 2 கிளைமேக்ஸ் இந்த படத்தில். அப்படி ஒரு கிளைமேக்ஸு வேறு எந்த படத்துலையும் நான் இது வரையுமே பார்த்ததில்ல. ஆனால் இந்த கிளைமேக்ஸ் வந்து சிம்பு வந்து ஃபஸ்ட்லேருந்தே உட்கார வச்சிருவார். நம்ம அந்த ஆஸ்பத்திரிக்கு வர்றப்பயே அந்த டாக்டர் கூட பண்ணுறப்பயே முடிஞ்சு போயிடும். நாங்கள் அங்கேயே உட்கார வந்துடுவோம். அங்கேயே நடிப்பு வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த பூவை அந்த ரோசா பூ உள்ளே வச்சு அப்படியே உருவி எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப நமக்கே அந்த ஃபீல் இருக்கும். அவர் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பாரு அந்த மாதிரி அவங்க தம்பி கதையை தான் அங்கே வந்து இன்டிமேஷன் பண்ணியிருப்பார். ஒரு மாதிரி செம்மையாக பண்ணிக்கிறாரு. நம்ம இந்த படம்லாம் பார்க்கலாம், இப்போ பார்க்கலாம். இது வந்து தியேட்டர் மெட்டீரியல் படம். உண்மையாலுமே வந்து அப்போக்கிற யங்ஸ்டருக்கு பயங்கரமாக அடல்ட்டாக எடுத்திருப்பாங்க. அடல்ட் கண்டென்ட் நிறையா இருக்கும். ஏன்னா அப்போ வந்து சிம்பு வந்து இது மாதிரி யங்ஸ்டர் கவர் மாதிரி நிறைய எடுத்துகிட்டு இருந்தார். அந்த லிஸ்ட்டில் அப்பயே பயங்கரமாக சொல்லி அடித்த படம் தான் மன்மதன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த படம். ஃபேவரட் சீன்னா இதில் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஃபேவரட் சீனாக தான் வச்சுருப்பாங்க. அந்த அவர் ட்ரம்ஸ் ஆடிக்கிற சீனும் சரி, அது இல்லாமல் அந்த ஜோதிகா பார்த்தோன்னா அந்த லிஃப்ட் ஓப்பன் பண்ணுற சீனும் சரி, அவர் மன்மதன் சாங்கில் அவர் காட்டுற லுக்கும் சரி, அப்புறம் வந்து கிளைமேக்ஸில் வந்து 2 பேரும் வர அந்த அவர் தூக்கு போடும்போது ஒரு சீன் வரும் ஜன்னலில் அழுவுற சீன். அதெல்லாம் பயங்கரமாக ஆக்ட் பண்ணி நம்மளை பார்க்கும்போதே கண்ணு தண்ணி வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபேவரட் சீன். வந்தால் சூப்பராக இருக்கும். நான் அதுக்கப்புறம் நிறையா படம் இதே பேணியில் வந்துருச்சு. ஆனால் மன்மதன் 2 வந்து எடுத்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அப்போ அந்த டைமில் சிம்பு வந்தெல்லாம் பெண்களுக்கு வந்து இழிவாக பேசுகிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதிலே சொல்லியிருப்பாரு, நான் எல்லா பெண்களையும் கெட்டதாக சொல்ல, இப்போ கெட்டதாக அதாவது கெட்ட பெண்கள் தான் கெட்ட பெண்களாக சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவார். நல்ல பெண்களும் இருக்காங்க, ஆனால் எல்லாத்தையும் சொல்லலைன்னு சொல்லுவார். அது மாதிரி சொல்லி அவர் அடுத்த இது எடுக்காமல் போச்சு. ஆனால் மன்மதன் 2 எடுத்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ப்ரோ படத்தில் எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இதில் இந்த சாங் தான். காதல் வளர்த்தேன்லாம் வந்து பார்த்தோன்னா வேற மாதிரி வைவு ப்ரோ. காதல் வளர்த்தேனா இருக்கட்டும், இன்னொன்று மன்மதனே நீ கலைஞன் தான், என்ன சமயம் இதுலையெல்லாம் தேட்ரு வைப்பு. ஸோ அந்த படத்தை தயவுசெய்து இந்த ஒரு சாங்காகவே தேட்டருக்கு வந்து பாருங்க, செம்ம வைப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் பேச வந்தேன் செடி ஒன்று முளைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னல் ட்ராக் ஒன்று இருக்கும். அந்த ட்ராக்லாம் சூப்பராகவே இருக்கும் இந்த படத்தில். இது கவுண்டமணி சார் வந்து பார்த்தோன்னா அவர் பங்குக்கும் ஒரு சில காமெடிஸ்லாம் பண்ணியிருக்காரு. அவர் சூப்பராக இருந்துச்சு. சத்தியனா இருக்கட்டும், இன்னொன்று ஏதோ ஒரு பேர் வரும் ஒன்று, அல்துருகானியோ ஏதோ ஒரு பேர் ஒன்று வரும், போலீஸ்கார் கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் கேரக்டரும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அவராக இருக்கட்டும். நான்லாம் காதல் அழிவதில்லை ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். காதல் அழிவதில்லை, கோவில், குத்து, அதுக்கப்புறம் தம், இந்த மாதிரி படம்லாம் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். வல்லவனும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது விட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சந்தானா அதை விண்டேஜ் சந்தானா வேறு மாதிரி. நம்ம கவுண்டம் ஃபர்ஸ்ட் படமே தானா? ஓகே. அதுக்கு முன்னாடி டிஆர் கூட நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அதிகமாக ஃபேம் ஆனது வந்து மன்மதன். அதுக்கப்புறமேட்டு சச்சின் அப்படியே போயிட்டாரு. ஒரு மாதிரி அவருக்கு இந்த படத்தில் வந்து கம்மி டைலாக்ஸ் தான். ஆனால் அவர் பண்ணுற டைலாக்லாம் வந்து அந்த காமெடி வந்து இப்போ அந்த சந்தானத்தை மிஸ் பண்ணுறோம். ஒரு மாதிரி நக்கல் கிடந்த சந்தானம் இப்போ ஹீரோவாக இருக்காரு. அதனால் அது அவரோட இஷ்டம். அப்போவே நிறைய கான்ட்ரவர்சி சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி இப்போ பார்க்கும்போது அந்த மாதிரி கான்ட்ரவர்சி சீன் இப்போலாம் இந்த மாதிரி படங்கள் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பேன் பண்ணி விட்ருவாங்க. அதுதான் பிரச்சனை இப்போ. ஏன்னா இப்போ மன்மதன் 2 எடுக்கலாம்னு அவங்க ட்ரை பண்ணாலும் நினச்சாலும் பேன் தான் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கான்ட்ரவர்சி இதில் இருக்கும். ஏன்னா எல்லா பொண்ணையும் வந்து இப்போ நம்ம கலங்கோவலில் வந்து ஒரு சீன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எஸ்டிஆர் அப்பயே பண்ணிட்டாருன்னு தான் நான் இப்போயே வச்சேன். ஏன்னா 2 படமும் ஒரே மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. அதனால் இப்போ கான்ட்ரவர்சியாக இருக்குது. இப்போ மலையாளத்தில் எடுத்திருந்தால் இந்த படம் ஓடி இருக்கும். தமிழில் எடுத்தால் கண்டிப்பாக பேன் பண்ணி விட்ருவாங்க. யுவன் சங்கர் ராஜா சிம்பு காம்போ
மறுபடியும் வந்தால் சூப்பராக இருக்கும். இது மாதிரி அவர் வந்து இந்த வருஷம் வந்து அவருக்கு சிறப்பாளைய வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே எஸ்டிஆர். ரொம்ப பிடிச்ச படம் என்ன bro? மன்மதன், வல்லவன் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மன்மதன் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் வல்லவன். இந்த ஏன்னா நான் என்னை வந்து நிறைய பேர் வந்து எஸ்டிஆர் என் கூட இருந்தவங்களுக்கு தெரியும் நான் ஒரு எஸ்டிஆர் ஃபேன்னு. எஸ்டிஆர்னு சொன்னால் தான் எல்லாத்துக்குமே தெரியும். அவ்வளோ பிடிக்கும். நல்ல படங்கள் கொடுங்க. ரசிகர்கள் இன்னும் உங்களுக்கு துணையாக தான் இருக்காங்க. எஸ்டிஆருக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் என்ன bro? லூசு பண்ண பாட்டு ஆல் டைம் மை ஃபேவரெட்டு லூசு பண்ண சாங்கு. அட்லீஸ்ட் பாடம் விடலனா கூட அப்பப்போ இதுமாதிரி லிரிக்ஸ் ரைட் பண்ணுங்கள், பாட்டு எழுதுங்க, பாட்டு விடுங்க, அதான் கேட்டுக்கிறேன். அரசனோட ஹைட்ல எப்படி இருக்கு bro? அரசன் செம்மையா இது. ஏன்னா வெற்றிமாறன் டைரக்ஷனில் அவர் வந்து வடச்சென்னையே நடிக்கிற மாதிரி இருந்தது. சில காரணங்களால் நடிக்க முடியல. ஸோ அந்த இதை வந்து இவர் ஃபுல்ஃபில் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அரசனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் வெயிட்டிங்கில் தான் இருக்கும். சீக்கிரம் அந்த படத்தை இந்த வருஷத்தில் விட்டுருங்க. இன்னும் நிறைய படம் போன வருஷம் அப்டேட் கொடுத்தீங்க, அதெல்லாம் எதாவது பிரேக் ஆயிடுச்சு. இந்த வருஷம் எப்படியாவது 2 படம் 3 படம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேன்ஸுக்கு வந்து ட்ரீட்டாக இருக்கும்.